எந்த ஒரு செய்தியையுமே நாம பார்க்கிற அந்த கோணம் என்பது ரொம்ப முக்கியம். ரொம்ப அழகா சொன்னார். கொஞ்சம் மரபணுவை பரிசீலனை பண்ணி பார்த்தா மனித இனம் எதிலிருந்து தோன்றி வெளியில வந்ததுன்னு பார்த்தா உலகத்துல பெரிய பேதங்களும் பெரிய சண்டைகளும் வருவதற்கான வாய்ப்பு கிடையாது. ஏன்னா எல்லாருமே ஏதோ ஒரு ஆதிப்பொருள்ல இருந்து புறப்பட்டு வெளியில வருகிறோம். வருகிற போது பகைமை அல்லது ஒருவருக்கொருவர் எதிரான நிலைமை என்பது வேறு சில காரணங்களுக்காக உருவாக்கப்பட்டதுதான். அதை உணர்ந்து கொள்ள வேணும் அப்படின்னு சொல்லி அப்படி இப்படி டெஸ்ட் பண்ணா நாம சிம்பன்சிக்கு ரொம்ப க்ளோஸா இருப்போம் அப்படின்னாரு. ஒன்னும் டவுட் வேணா, சில பேர் வாழைப்பழம் சாப்பிடுற போது பார்த்தா கரெக்டா கன்ஃபார்ம் பண்ணிடலாம். இதுக்கு பெரிய ஆராய்ச்சி எல்லாம் கூட பெருசா நம்ம பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு வாழைப்பழத்தை கையில கொடுத்தா போறோம், கரெக்ட் அதே மாதிரிதான் அப்படின்னு போட்டோ எடுத்து உள்ள வச்சிடலாம். எதுக்கு சொல்ல வர, நாம எல்லாமே இயற்கையினுடைய படைப்புகள், இயற்கையிலிருந்து புறப்பட்டு வெளியில வந்திருக்கிறோம். நான் படித்து என்ன ரொம்ப திகைப்படைய ஒரு புத்தகம் எப்படின்னு கேட்டா, மனித ஜினோம் என்று பேராசிரியர் மணி அவர்கள் எழுதின ஒரு புத்தகம். அது படிப்பதற்கு முன்பு எனக்கு இருந்த பல பார்வைகள் அந்த புத்தகத்தை படித்த பிறகு எனக்கு மாறிவிட்டது. அதாவது ஆக்சுவலா கொஞ்சம் பேசுவது கஷ்டமான விஷயம், மன்னிச்சுக்கங்க. ஆனால் அதை பேசாம போக முடியாது. எல்லாரும் எதையுமே சபிக்கிற, திட்டுகிற, கோபப்படுகிற பல விஷயங்கள் அது இயற்கையினுடைய ஆளுமையினால் நிகழ்கிறது என்பது அந்த புத்தகத்தில் ரொம்ப அழகா சொல்லி இருந்தார். இப்ப மேல் நாடுகள்ல கே மேரேஜ் எல்லாம் அலோவ் பண்ணிட்டாங்க, லெஸ்பியன் மேரேஜ் எல்லாம் அலோவ் பண்ணிட்டாங்க, ஓரின சேர்க்கையை ஒத்துக்கிட்டாங்க பல நாடுகள்ல. ஆனா நம்முடைய மனோபாவத்துல பார்க்கிற போது இது என்ன அசிங்கமா இருக்கு, அருவருப்பா இருக்கு அப்படின்ற மாதிரி நாம வேற ஏதோ ஒரு உணர்வுல பேசிக் கொண்டிருக்கிறோம். அவருடைய புத்தகத்துல ஒரு 4-5 பக்கங்கள் அதை பற்றி எழுதுகிறார். நீங்கள் அவர்களை நோவதால் எந்த பயனும் இல்லை, அது மரபணுக்களில் நிகழ்கிற ஒரு நிகழ்நிலை, அது மரபணுக்களால் தீர்மானிக்கப்படுகிறது. அதற்கு நீங்கள் அவர்களை கோபப்படுவதாலோ, அவர்களை ஒதுக்கி வைப்பதாலோ, அவர்களை இகழ்வதாலோ எந்த நன்மையும் இல்லை. விஞ்ஞான பூர்வமாக அவர்கள் அப்படி தயாரிக்கப்பட்டிருக்கிறார்கள், இயற்கை அவர்களை அப்படி உருவாக்கி இருக்கிறது. அது குறித்து அவர்களுக்கான வாழ்கிற வழிமுறைகளை பற்றி நாம் ஆய்வு செய்ய வேண்டுமே ஒழிய அவர்களை குறை சொல்லிக் கொண்டிருப்பதால் பயன் இல்லை அல்லது அருவருப்பதால் பயன் இல்லை என்கிற ஒரு அறிவியல் பார்வையினை பேராசிரியர் மணியினுடைய மனித ஜினோம் என்ற புத்தகம் எனக்கு வழங்கியது. அப்போ அறிவியல் பூர்வமாக ஒன்றை பார்க்கிற போது நம்முடைய அணுகுமுறை முற்றிலுமாக மாறிவிடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அது நாள் வரை நாம் கருதி கொண்டிருந்தது பிறகு மாறிவிடுகிறது. அந்த புத்தகத்தில் அவர் இன்னொரு கருத்து சொல்லுகிறார். கற்றல் அறிவு, கல்லா அறிவு என்று 2 வகையான அறிவு மனித குலத்துக்கு ஏற்படுகிறது. இந்த கல்லா அறிவு என்பது என்னன்னு கேட்டா மரபணுக்களின் மூலமாகவே வருவது. இப்போ கரையான் புற்றெடுக்கிறது, அது ஒன்றும் பாலிடெக்னிக்ல போய் படிக்கலையே, சிவில் இன்ஜினியரிங் படிக்கலையே. கரையான் புற்றெடுக்கிறது, சிலந்தி வலை பின்னுகிறது. ஒவ்வொரு உயிரினத்துக்கு ஒரு விதமான ஒரு நுட்பமான ஒரு அறிவு தானாகவே அமைந்திருக்கிறது. ஒரு குச்சியை எடுத்துட்டு வந்து சில குருவிகள் கூடு கட்டுகிற போது அதை ஒன்றோடு ஒன்று பின்னி அதை ஒன்றோடு ஒன்று ஒட்டி அவ்வளவு அழகான கூடுகளை அவற்றினால கட்ட முடிகிறது. அது எங்க போய் படிச்சது? யார் சொல்லி கொடுத்தா? எதோடு எதை எப்படி இணைக்கணுங்கிற விஷயத்தை எல்லாம் யார் சொல்லி கொடுத்தா? இல்லையே, அது இயல்பில் இருக்கிறது. ஒரு ஆச்சரியத்துல ஒரு பெரிய ஆச்சரியம், குயில் முட்டையிடணும், ஆனா குயிலுக்கு முட்டையிட்டு அடக்காத்து அது குஞ்சு பொறிச்சு இற கொடுக்க கூடிய பொறுமை கிடையாது, இல்ல இயல்பு கிடையாது. இயல்பு கிடையாது குயிலுக்கு. அதுக்கு இசையா பாட தெரியும், ஆட தெரியும், ஓட தெரியும், ஆனா புள்ள பெத்து வளர்க்க தெரியாது. அது என்ன வெயிட் பண்ணுமா, காகம் முட்டையிடுகிற பருவம் அது ஏற்படுகிற வரையிலே தான் முட்டையிடுவதை அது பொருத்தி வைத்துக் கொள்ளுமா. ஏன்னா அதனுடைய கூட்டில் கொண்டு போய் அந்த முட்டையை வைக்கணும் அப்படின்னு சொன்னா அதே பருவ காலத்துல தான் முட்டையிட்டு கொண்டு போய் வச்சாதான் சரியா இருக்கும் அப்படின்னு காகம் இணை சேர்ந்து அந்த முட்டையிடுகிற அந்த காலகட்டத்தில் சரியா தான் முட்டையிட்டு காகத்தினுடைய கூட்டில் கொண்டு போய் வைக்குது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த திருட்டு புத்திய குயிலுக்கு யார் கத்து கொடுத்தா? இது அப்படியே அவங்க உழைப்பிலேயே நம்ம புள்ள வளர்ந்துட்டோம், அவங்க சிரமத்திலேயே வளர்ந்துட்டோம் அப்படின்னு கொண்டு போய் அங்க வைக்குது. இது பெரிய விஷயம் இல்லைங்க. இதை விட ஒரு பெரிய ஆச்சரியம்,
அந்த முட்டையை காக்காய்க்கு அடையாளம் தெரியாது, தன்னுடைய குஞ்சா அதோட குஞ்சா எல்லாம் தெரியாது. அடகாத்து அது அழகா குஞ்சு பொரிச்சிடும். குஞ்சு பொரிச்ச உடனே அது போய் உணவு எடுத்துட்டு வந்து எல்லாத்துக்கும் ஈக்குவலா தான் கொடுக்கும். குயில் குஞ்சுக்கு குறைவா கொடுக்கணும், நம்ம குஞ்சுக்கு ஜாஸ்தியா கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான அக்கறை எல்லாம் அதுக்கு கிடையாது. எல்லாத்துக்கும் ஊட்டும். இப்பதான் ஒரு பெரிய அற்புதம், இந்த காக்கா குஞ்செல்லாம் இருக்கிறதால நமக்கு சரியா கிடைக்கல, இதுங்களை தள்ளி விட்டுட்டா நம்ம சௌக்கியமா இருக்கலாம்னு குயில் குஞ்சுகள் காக்கா குஞ்ச கீழே தள்ளும். காக்கா குஞ்சு ஒருபோதும் குயில் குஞ்சு கீழே தள்ளுறது இல்லை. ஆனா குயில் குஞ்சுகள் காக்கா குஞ்ச கீழே தள்ளி விட்டுரும். அதை கொண்டுட்டா நாம சௌக்கியமா இருக்கலாம் அப்படின்னு. அந்த திருட்டு புத்திய அதுக்கு யார் கொடுத்தா? அப்ப என்ன சொல்லுகிறார்? அது ஜெனட்டிக்கலி புரோகிராம்டு, அதுக்குள்ள இருக்கக்கூடிய இயல்பு, தன்னை பார்த்துக்கணும்னா சர்வைவலுக்கு தான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது அதுக்கு அது இயல்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்ப நான் இதை வைத்துக் கொண்டு பரம்பரை ஜாதி இவற்றை நியாயப்படுத்துறதா நினைச்சா அது முட்டாள்தனத்தினுடைய உச்சகட்டம். நான் எந்த இடத்துக்கு வர்றேன்னு நீங்க கவனிக்கணும். இந்த உலகத்தில் சிலர் தங்களை உயர்வாக நினைத்துக் கொண்டு மரபணுக்களின் வழியிலேயே நான் பெரியவன் என்று சொல்லுகிறார்களே, அவர்களுக்கு சொல்லுகிறேன், அது உங்களுடைய சாதனை அல்ல, உங்கள் திறமை அல்ல, உங்களுக்கு போடப்பட்ட பிச்சை என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். இயற்கை உங்களுக்கு போட்ட பிச்சை, உங்களுக்கு இயற்கை கொடுத்த பிச்சை. உன் பாட்டனுக்கு பாட்டன், பாட்டனுக்கு பாட்டன், எவனோ ஒருவனுடைய அந்த மரபணு வழியாக வந்த ஒரு விஷயத்தை வைத்துக் கொண்டு எல்லோரையும் விட நான் உயர்ந்தவன் என்று பேசுவதில் அர்த்தம் இல்லை. நீயாக ஒன்றை அடைந்தால் மட்டும்தான் அது உயர்வே ஒழிய மரபணுக்களின் வழி வருகின்ற அறிவு ஒரு அறிவே கிடையாது. ஏன்னா இது நேச்சுரலி புரோகிராம்டு, இயற்கையினுடைய கொடை. அது அதில் வியப்பதற்கோ சிறப்பதற்கோ பெருமைப்பட்டுக் கொள்வதற்கோ ஒண்ணுமே கிடையாது. அது சில பேர் சொல்லுவாங்க அம்மா ரொம்ப அன்பா இருக்கிறார், அதை தவிர அவளுக்கு என்ன வேலை? அம்மா அன்பா இருக்கிறார்னா அம்மாவுடைய அந்த மனம் அப்படி தயாரிக்கப்பட்டது, அந்த ஜீனே அப்படி தயாரிக்கப்பட்டது, தாயாருடைய இயல்பு. தாயன்பு என்பது விசேஷமானது இல்லை, வெகு இயற்கையானது, வெகு இயல்பானது. நாய்க்குட்டி கூட தான் குட்டியை காப்பாத்துது, பன்றிக்குட்டி கூட தான் குட்டியை காப்பாத்துது. அப்போ இதெல்லாம் விலங்கு அந்த உடம்பு அமைப்பிலேயே தன் குட்டியை பராமரிக்கணுங்கிற உணர்வு அதற்கு செதுக்கப்பட்டு இருக்கிறது. அதில் ஸ்லாகிப்பதற்கு எதுவும் இல்லை. பட் நாம டயலாகா விட்டு வெள்ளாசுவோம், தாயன்புனா எவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்னு. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அது எல்லா மிருகத்துக்கும் உண்டு, இந்த மிருகத்துக்கும் உண்டு, அவ்வளவுதான் வித்தியாசமே ஒழிய. ஆனா ஒன்னே ஒண்ணு, புள்ள ஏதாவது இன்னொருத்தைய கல்யாணம் பண்ணிட்டா காக்காயோ நாயோ பன்னியோ சபிக்காது. நம்ம அம்மா அள்ளி விடுவா பாருங்க சாபம், வேற ஜாதியில கல்யாணம் பண்ணிட்டா. அந்த மாதிரி அல்ப புத்தி எல்லாம் நாய்க்கு கிடையாது. அதை வேணா அப்படி சொல்லலாம். இவங்க பிளான் பண்ணி வச்சிருக்கிறபடி கல்யாணம் பண்ணாம யாரையாவது லவ் மேரேஜ் பண்ணிட்டோம், அந்த அம்மா வாரி விடுவா பாருங்க பரம்பரையை சேர்த்து மொத்தமா. அந்த மாதிரியான குணமெல்லாம் நாய்க்கு கிடையாது. அது வேணா பெருமையா சொல்லலாம். நான் எதுக்காக சொல்ல வர, மரபணுக்கள் வழியாக வருகிற இயல்பு என்பதை பற்றிய ஒரு தெளிவான ஒரு அறிவும், அதை கொண்டாட வேண்டிய அவசியம் இல்லை. அதே சமயத்தில் நாம் சொந்தமாக ஒன்றை அடைய முடியும் என்ற கற்றல் அறிவின் மூலம் ஒன்றை அடைய முடியும் அப்படிங்கிற ஒரு தெளிவும் நமக்கு ஏற்பட்டா, இந்த கற்றல் அறிவுக்கான மூல காரணம் புத்தகங்களில் தான் அடங்கி இருக்கிறது என்கிற புரிதலும் நமக்கு ஏற்படும். ஏன்னா கற்றல் அறிவு வேற எங்கேருந்து வரும்? யார் கற்றுக் கொடுப்பா உங்களுக்கு? எல்லா விஷயத்தையும் யாராவது கற்றுக் கொடுத்துருவாங்களா? புத்தகங்கள் தான் நமக்கு மிகச்சிறந்த ஆசிரியர்கள். நாம் பார்க்க முடியாத பல விஷயங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆற்றல் உடையவை புத்தகங்கள். அதனால்தான் வாசிப்பதன் மூலம் நான் புதிய பல கருத்துக்களை, பல புதிய சிந்தனைகளை பெறுகிறோம். நான் ஒரு முறை ராமாயணம் மகாபாரதம் இதெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிற போது கோயம்புத்தூர்ல ஒருத்தர் ஓடி வந்து ஒரு கேட்டு, நல்லா பேசுறீங்க சார், பிரமாதமா பேசுறீங்க சார், எனக்காக ஒரே ஒரு உதவி பண்ணுங்களேன், நீங்க ஓஷோ படிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டார். அப்பெல்லாம் என்னை பொறுத்தவரைக்கும் ஓஷோனாலே கெட்ட வார்த்தை. அது ஏன் என்ன வளர்த்தவங்க எல்லாம் அப்படி சொல்லி கொடுக்குறாங்க, ஓஷோனா கெட்ட மனுஷன், கெட்ட வார்த்தை அப்படிங்கிற மாதிரியான ஒரு இம்ப்ரெஷன் கொடுத்துருக்குறாங்க ரிலீஜியஸ் ஃபீல்டுல. நான் சொன்னேன், இல்லை சார் நான் படிச்சது இல்லை, நீங்க படிச்சுட்டீங்கன்னா இதை விட நல்லா பேசுவீங்க சார் அப்படின்னு. சரி பரவாயில்லையே அப்படின்னு சொல்லி ஓஷோ புஸ்தகம் வாங்க ஆரம்பிச்சேன். இப்போ என்கிட்ட ஒரு 300 புஸ்தகமாவது இருக்கும். எதுக்காக சொல்ல வரேன், நான் ஒருவேளை ஓஷோவை படிக்காமல் போயிருந்தால் முழு மூடனாகவே இந்த உலகத்தில் வாழ்ந்திருப்பேனே ஒழிய இன்னொரு புதிய பரிணாமத்தை நான் அடைந்திருக்கவே முடியாது. இதை பற்றி சிந்திக்கிற முறையில நம்ம வேறு மாதிரி சிந்திக்க வேணுங்கிற தெளிவு, நாம் நம்பிக்கொண்டிருக்கிற பல விஷயங்கள் வெறும் நம்பிக்கைகளை ஒழிய அவை அறிவுபூர்வமான உண்மைகள் அல்ல என்கின்ற ஒரு மிகப்பெரிய தெளிவு கண்டிப்பாக ஓஷோ படிக்கலன்னா கிடைச்சிருக்காது. ஆனா அதே சமயத்தில் ஓஷோட்ட குறை இல்லையா அப்படி எல்லாம் கேட்டா, இருந்துட்டு போனா எனக்கு என்ன,
உடனே நம்மால் என்ன கேள்வி கேட்பா, அந்த ஆள் நல்லவரா, அவர் மோசமானவரா, அவர் இப்படிப்பட்டவரா அப்படிப்பட்டவரா, 1000 கேள்வி கேட்பா. நமக்கு அது சம்பந்தம் இல்லை. எனக்கும் ஓஷோவுக்குமான உறவு வெறும் கருத்துக்கள் சம்பந்தப்பட்டதே ஒழிய கருத்துக்களுக்கு அப்பால் எந்த விதமான உறவுகளும் எனக்கும் அந்த மனிதனுக்கும் இல்லை. இப்படி கருத்துக்களை பெற்றுக்கொள்வதற்கான புத்தகங்களை தேடுவது, படிப்பது, அந்த கருத்திலேயே நிராகரிக்க வேண்டிய பகுதியை நிராகரிப்பது, கொள்ள வேண்டியதை கொள்ளுவது என்கிற ஒரு முதிர்ச்சி நமக்குள் ஏற்படுகிற போது மிகப்பெரிய மலர்ச்சி நமக்குள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதனால நாம் வாசிப்பதை ஒரு மிகப்பெரிய வேள்வியாக செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். நான் வேள்வியாக என்று சொல்வது கூட ஒரு மரபு வழி சொல். அதை இன்னும் தாண்டி யோசித்தால் வாசிப்பு நமக்குள் ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்கள் வார்த்தைகளால் அடங்க முடியாதவை. நமக்குள் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய வலிமை உடையது. நான் இன்னைக்கு ஒரு சொல் அப்படிங்கிற ஒரு சின்ன தலைப்பை எடுத்துக்கொண்டேன். இந்த ஒரு சொல்ங்கிறதுக்கு நிறைய பொருள் இருக்கு. சத்தியத்துக்கு ஒரு சொல்னு பேரு. ஒரே ஒரு சொல்லினால பல பேருடைய வாழ்க்கையே மாறி இருக்கு. ஒரே ஒரு சொல்லினாலே பல நாட்டினுடைய வரலாறுகள் கூட மாறி இருக்கு. அந்த சொல் என்பது எவ்வளவு தூரம் வலிமையானது. மந்திரம் போல் வேண்டுமடா சொல் இன்பம்னு சொன்னார் மகாகவி பாரதி. அந்த ஒரு சொல் எத்தனை விதமான மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியது, மனிதர்களை அமைதிப்படுத்தக்கூடியது. அதான் சொன்னேன், ஒரு சொல்லால் யுத்தம் வருகிறது, இன்னொரு சொல்லால் முத்தம் வருகிறது. ஏன்னா ஒரு சொல் என்ன செய்யும் சொல்ல முடியாது. ஒரு சொல் எந்த விதமான மாற்றத்தை ஏற்படுத்தும் நம்மளால வர்ணிக்க முடியாது. சாதாரணமான விஷயம்தான். ஐயா ரொம்ப சாஃப்டா இருக்கிறாரு அப்படின்னு சொல்றதுக்கு அவர் பசு மாதிரின்னு சொல்லி பாருங்க. பசு மாதிரி அப்படின்னா பேசாம இருப்பான். மாடுதான் அவரு. பெரிய ஒண்ணு வித்தியாசம் இல்ல. மாடுங்கிறதுக்கு பசுங்கிறதுக்கு ஒண்ணு பெரிய வித்தியாசமே கிடையாது. மாடு மாதிரி. அவன் யார் தெரியுமா? மாடு மாதிரின்னு சொல்லுங்க, முட்டிடுவான். இப்ப பசுன்ற சொல்ல பயன்படுத்துற போது பெருமையா நினைக்கிறவன் மாடுங்கிற சொல்ல பயன்படுத்தும் போது ஏன் சிறுமையா நினைக்கிறான்? என்னுடைய பேச்சினுடைய ஆரம்ப காலங்கத்தில் நான் ரொம்ப கோபமா பேசுவேன். இப்ப மட்டும் என்ன வாழுதான்னு கேக்குறீங்களா? அப்படி பேசும்போது தடித்த சொற்களை நான் பயன்படுத்துவது என்னுடைய பேச்சுல வழக்கம் உண்டு. நான் இல்லைன்னு சொல்லல. இப்ப கொஞ்ச நாளா நான் பரிசீலனை பண்ணி நம்முடைய சொல் யாரையும் காயப்படுத்துறதால பிரயோஜனம் இல்லை, அவங்களை யோசிக்க வச்சாதான் நன்மை உண்டு, அப்ப நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படின்னு அந்த சொல்ல கருத்துல ஒண்ணு பெரிய அந்த மாற்றம் வராது. ஆனா அந்த சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ், அந்த வார்த்தையை தேர்ந்தெடுப்பதுல கொஞ்சம் மாத்திக்கிறேன். ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? ஏன் இப்படி முட்டாள்தனமா பேசுற அப்படின்னு கேட்பான் பல்லாம். ஏன் இப்படி முட்டாள்தனமா பேசுற அப்படின்னு. இப்ப அப்படி இல்ல, குழந்தைத்தனமா பேசாதீங்க சார். இது ஒண்ணு பெரிய வித்தியாசம் இல்ல. என்ன அர்த்தம்? நீ வளரலன்னு அர்த்தம். ஆனா குழந்தைத்தனமா பேசுறீங்களே சார் அப்படின்னா அவங்க ஒன்னும் கோச்சுக்கு போறது இல்ல. என்ன முதல்ல சொன்ன அதே அர்த்தம் தான் இப்ப சொல்லி இருக்கிறேன். ஆனா அந்த வார்த்தை சொல் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுகிற சொல் இது காயப்படுத்தாமல் அவருக்குள்ள கருத்துக்களை உள்ள நுழைப்பதற்கான ஒரு வழிமுறையா இருக்கு. அந்த சொற்கள்ல தேர்வு இருக்கு, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அது எத்தனையோ மொழிகள் உலகத்தில் இருந்தாலும் இந்த மொழிக்கு என்ன ஒரு மிகப்பெரிய சிறப்பு. ஏன்னா இது இயல்பாக தானே உருவாகி தானே நின்று பிற மொழிகளுடைய தயவினால உயிர் வாழ வேண்டிய கட்டாயம் இல்லாம தன்னுடைய சொந்த திராணியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மொழி தமிழ் மொழி. தன்னுடைய சொந்த பலத்திலேயே உயிர் வாழக்கூடிய வலிமையுடைய மொழி. என்ன புதிதாக தோன்றினாலும் அதற்குரிய சொல்லாக்கத்தை இதுக்குள்ள உடனடியா நீங்க உருவாக்க முடியும். ஆனா இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற பல மொழிகள் புதிதாக ஒரு கருவியோ ஒரு பொருளோ வரும் என்று சொன்னா அது அப்படியே தான் கடன் வாங்கிக்குவாங்க. ரேல் காடி அப்படின்றாங்க, டக்கர் ரேல் காடி அப்படின்னு. நீங்க கம்ப்யூட்டர் அப்படின்னு வந்தா கம்ப்யூட்டர் அப்படிம்பாங்க. கணினி அப்படி ஒரு சொல், சாஃப்ட்வேர் மென்பொருள், இப்படி சொற்கள் தமிழில இருந்து கிடைத்து வெளியில வருகிறது அல்லவா? அதுக்கு என்னன்னு கேட்டா தமிழினுடைய ஆற்றல் தன்னை புதுப்பித்துக் கொண்டு புதிய புதிய சொற்களை உண்டு பண்ணிக் கொள்ளக்கூடிய சொந்த பலம், சரியான அந்த சொற்களை தனக்குள்ளிருந்து தோற்றுவிக்கக்கூடிய மொழி வளம் எங்கிருந்து இது புறப்படுகிறது. இப்போ இந்த புத்தகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த புத்தகம் ஒரு 12 அத்தியாயங்களால் ஆனது வச்சுக்குவோம். அத்தியாயங்கள் எதனால் ஆனது அப்படின்னு பார்த்தா ஒரு பத்தி, பேரான்னு சொல்றது தமிழ்ல பத்தின்னு சொல்ற பத்திகளால், ஒரு 30 40 அல்ல 60 பத்திகளால் ஆனது. இந்த புத்தகம் 12 அத்தியாயங்களால் ஆனது, ஒரு 100 பத்திகளால் ஆனது. இந்த பத்திகள் எதனால் ஆனவை? சில சொற்றொடர்களால் ஆனவை. இந்த சொற்றொடர்கள் எதனால் ஆனவை? சொற்களால் உருவானவை. சொல் எதன் மூலம் உருவாயிற்று?
எழுத்துக்களில் இருந்து சொல் பிறந்தது. ஆனால் எழுத்துக்களில் இல்லாத உயிர்ப்பு சொல்லுக்குள் வந்து விடுகிறது. ஒரு எழுத்து, ஒரு எழுத்து, ஒரு எழுத்தில் இல்லாத ஒரு தன்மை ஒரு சொல்லாக போகிற போது, அம்மா என்று மாறுகிற போது அதுக்குள்ள ஒரு உயிர்ப்பு வருகிறது. ஒவ்வொரு சொல்லும் எழுத்துக்களால் தான் ஆனது என்றாலும் எழுத்துக்களில் இல்லாத ஏதோ ஒரு சிறப்பு சொல்லுக்குள் உண்டாகி விடுகிறது. எழுத்துக்களின் சேர்க்கையால் சொல்லுக்குள் உண்டாகி விடுகிறது. அதை வேண்டுமானால் ஒரு ஊமை சொல்லி பார்க்கலாம். எழுத்துக்கள் பருவமடையாத பெண்களைப் போலவும் சொற்கள் பருவமடைந்த பெண்களைப் போலவும் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நிகழ்த்தி விடுகின்றன. எழுத்துக்கள் பருவமடையாத பெண்களைப் போலவும் சொற்கள் பருவமடைந்த பெண்களைப் போலவும் ஒரு சில அதிசய மாற்றங்களை நிகழ்த்தக்கூடிய வலிமை உடையவை. அப்ப அந்த சொல்லுல நாம எவ்வளவு கவனமா இருக்கணும், அந்த சொல்லை எப்படி தேர்ந்தெடுத்து பயன்படுத்தணும். ஏன்னா ஒரு சொல்லால யார வேணாலும் கீறிடலாம். நீங்க சரியான சொல்ல தேர்ந்தெடுத்தா யார வேணாலும் மாற்றிடலாம். அப்ப அந்த சொற்களை பற்றிய விழிப்புணர்வு நமக்கு இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம், மிகப்பெரிய கட்டாயம். அது இந்த மொழியில இருக்கிற, ஒரு தமிழ் மொழியில இருக்கிற பெரிய சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டா, இப்போ ஒரே ஒரு பொருளை குறிப்பதற்கு ஒன்னு அல்லது ரெண்டு சொற்களுக்கு மேல பல மொழிகள்ல கிடையாது. இப்ப நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு செடியில இருந்து இலை அப்படி புறப்பட்டு வெளியில வருது அப்படின்னு சொன்னா இலை அப்படின்னு சொல்லலாம். இலை வெளியில வந்திருக்கு இலை அப்படின்னு சொல்லலாம். ஆனா இங்க அப்படி கிடையாது. இப்போ ஆல், அரசு, வேம்பு, அத்தி, மா, பலா, வாழை, பூவரசம் இது மாதிரியான மரங்களுடைய இலைக்கு இலை அப்படின்னே பேர் வச்சிருக்கிறோம். இலைன்னு சொல்லி முடிச்சிடுறோம். இப்ப அகத்தியிலையும் பசலியிலையும் வல்லாரையிலையும் முருங்கையிலையும் வர்றத நம்ம இலைன்னு சொல்ல மாட்டோம். ஏன்னா முருங்கையை பார்த்து அந்த இலையை பறிச்சுட்டு வா நான் சொல்லுவான், கீரையை பறிச்சுட்டு வாங்குறான். இப்ப இதுக்கு ஒரு தனியா ஒரு சொல் உருவாயிருக்கு. அதை இலைன்ற வார்த்தையால சுட்டுவதில்லை, கீரைங்கிற வார்த்தையால சுட்டுறோம். இப்ப மண்ணுல படர்ந்து போகுது, அது ரெண்டு இலை விட்டுட்டு போகுது. மண்ணுல படர்ந்து போற போது புல்லு பூண்டு பூண்டு அப்படிங்கிறோம். இப்ப அதுக்கே இன்னொரு சொல் இருக்கு தமிழுக்குள்ள, அது வேறு ஒரு பெயர் பெறுகிறது. அருகு, கோரை இது மாதிரி இடத்துல அதே இலை தான் வருது, அதை புல்லுன்னு குறிப்பிடுறோம், இதை பூண்டுன்னு குறிப்பிடுறோம். மலையில விளையுது இல்ல உசிலை, இது மாதிரியான அதனுடைய இலைகளுக்கு என்னன்னா தழைன்னு பேர் வச்சிருக்கிறோம். அதுக்கு இலைன்னு யாரும் சொல்றது இல்ல, தழை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்றோம். நெல்லு, வரகு அதுல இருந்து வருது, அதுவும் இலை தான். ஆனா அதை தாள் அப்படிங்கிற சொல்லால நம்ம குறிப்பிடுறோம். எவ்வளவு ரிச்னஸ்! அதாவது ஒவ்வொன்றினுடைய இலைக்கும் வெவ்வேறு பெயர் வைத்து மிகச்சிறந்த செழுமை உடைய ஒரு மொழியாக தமிழ் விளங்கி கொண்டிருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. எல்லாத்துக்கும் இலைங்கிற ஒரே வார்த்தையை சொல்லியே பயன்படுத்த வேண்டிய கட்டாயம் நமக்கு கிடையாது. அந்த நுட்பம் இருக்கு, அதுக்கு தாள்னு பேரு. இப்ப சப்பாத்தி, கள்ளி, தாழை அதுல இருந்து இலை தான் வெளியில வருது. ஆனா அதை இலைன்னு யாரும் சொல்றது இல்ல, மடல் அப்படின்னு குறிப்பிடுறோம். அத கரும்பு, நாணல் அதுல இருந்து இலை வந்ததுன்னா கரும்பு நாணல்ல இருந்து வர்றதை இலைன்னு சொல்றது இல்ல, தோகை அப்படிங்கிறோம். தென்னை, கமுகு, பனை இதுல இருந்து வர்ற இலைய ஓலைன்னு சொல்றோம். அதுவும் இலை தானே, அதை இலைங்கிற வார்த்தையால சொல்லலாம் இல்ல, ஓலை அப்படின்னு வார்த்தை சொல்றோம். நீங்க பாருங்க, ஒவ்வொரு தாவரத்திலிருந்து வருகிற போது ஒவ்வொரு தன்மையில அதற்கு வெவ்வேறு பெயர் இருக்குன்னா என்ன அர்த்தம்னு கேட்டா, இந்த மொழி மிகவும் பணக்கார மொழி, மிகுந்த செல்வம் உடைய மொழி. இப்போ ஒருத்தர் பணக்காரர் அப்படிங்கிறதுக்கு அடையாளம் காட்டுறதா அதை எப்படி காட்டுவீங்க? அவர் வீட்டுக்கு போனா ரிசப்ஷன் ரூம்னு ஒன்று இருக்கு சார். சில பேர் சந்திக்கிறதா இருந்தா அந்த சந்திப்பார். அதுலயே கொஞ்சம் முக்கியமான ஆட்களை சந்திக்கிறதா இருந்தா உள்ளுக்குள்ள இன்னொரு ரூம் இருக்கு, அதுவும் அதே மாதிரி வரவேற்பறதான். இங்க சில பேர் சந்திக்கிறதா சந்திப்பார், அங்க சில பேர் சந்திக்கிறதா சந்திப்பார், அதுக்கு வேற ரூம். அப்புறம் சாப்பிடுறதா இருந்தா டைனிங் தனியா ஒரு ரூம், அப்புறம் அவருடைய அலுவலகத்துக்குன்னு தனியா ஒரு ரூம், விருந்தாளி வந்தா தங்குறதுக்குன்னு ஒரு தனியா ஒரு ரூம், அப்புறம் படுத்துக்கிறதுனா ஒவ்வொரு பிள்ளைக்கும் தனித்தனியா இங்க ரூம் அங்க ரூம், மாடியில ஒரு ரூம், அவங்க அந்தஸ்துக்கு தகுந்த மாதிரி படுக்க வைக்கிறதுக்கு தகுந்த மாதிரி அந்த பெட்ரூம் 5, 6ன்னு அவர் கட்டி வச்சிருப்பார். இட் ஷோஸ் இஸ் ரிச்னஸ், அவருடைய வளத்தை அது காட்டுகிறது. நான் யாரும் ஏழ்மையை குறை சொல்றேன்னு பொருளாதீங்க. நம்ம நடுத்தரமா வாழ்க்கையை தொடங்கி இருக்கிற போது நமக்கு என்ன இருக்கும்? ஒரு ஹால் இருக்கும், அதுதான் ரிசப்ஷன் ரூம், அதுதான் பெட்ரூம், அதே தான் சமையல் கிச்சனு, அதே தான் எல்லாமே. இப்போ ஒரே இடத்துக்குள்ள புழங்கி கொண்டிருந்தா நமக்கு வளமை குறைவா இருக்குன்னு சொல்றோம். அது அதுக்கு தனியா எல்லாத்தையும் வச்சிருந்தா வளம் ஜாஸ்தின்னு சொல்றோம். இலைன்னு ஒரே ஒரு சொல் மட்டும் வச்சிருந்தா நாம் வறுமையில் இருக்கிறோம்னு பொருள். இலை, தழை, புல், அருகு இப்படி அதுக்கு விதவிதமான பேர் வச்சிருக்கிறோம் சொன்னா இட் ஷோஸ் அவர் ரிச்னஸ்,
நாம் எல்லையற்ற வளமுடையவர்கள். ஒவ்வொன்றுக்கு தனித்தனியா வார்த்தை வச்சிருக்கிறோம். ஒன்னு புழங்குறதுக்கு தனித்தனியா வச்சிருக்கிறோம். இப்ப வாகனம்னு எடுத்தா வசதியானவங்க வீட்டில் பாத்தீங்கன்னா ஒரு 7-8 வாகனம் இருக்கும். ஏன் 7-8 வாகனம் இருக்கு? அவங்க ஒரு ஸ்டேட்டஸோட போக வேண்டிய இடத்துக்கு போறதா இருந்தா அதுக்கு ஒரு கார்ல போவாங்க. உறவுக்காரங்கெல்லாம் வயிறு எறியணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா அதுக்கு ஒரு தனியா ஒண்ணு போவாங்க. கோயம்புத்தூர்ல எனக்கு ஒரு நண்பர் இருந்தாரு. ரொம்ப கஷ்டப்படுறேன், கடன் வச்சிருக்கேன், கடனா இருக்கு, சிரமமா இருக்குன்னு சொல்வாரு. ஆனா ஆடி கார் வாங்கினாரு. நான் கேட்டேன், கஷ்டப்படுறேன்னு சொல்றேன், அப்புறம் எதுக்கு ஆடி கார் வாங்குற நீ அப்படின்னு ஒரு பதில் சொன்னார் பாருங்க. இன்ன வரைக்கும் என்னால மறக்கவே முடியாது. எப்பவுமே லோன் வாங்க போறதா இருந்தா காஸ்ட்லி கார்ல போனாதான் சார் லோன் கொடுப்பான்னு. இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு இலக்கணமா இருந்தது. ஒரு மனுஷனுடைய ஸ்டேட்டஸ் கடன் வாங்குறதுக்கு அந்தஸ்தை கூட்டணும்னா ரொம்ப காஸ்ட்லியான கார்ல போனாதான் சார் நமக்கு கடன் கிடைக்கும். அவர் இது லெவல். நான் அப்படிலாம் கடன் வாங்குற பழக்கம் இல்லாதாலும் எனக்கு தெரியல. அவர் சொல்லி தெரிஞ்சுக்க வேண்டியிருக்குது. யோசிச்சு பாருங்க. இதுக்கு ஒரு கார் வச்சிருக்கிறாரு. காலையில் அவர் ஜீப் மாதிரி ஒன்று எடுத்துக்கிட்டு ஓட்டிட்டு வருவார். விளையாட போறதா இருந்தா ஓட்டு வருவார். விதவிதமான வாகனங்களை வச்சிருக்கிறது ஒரு பெரிய வசதியான வாழ்க்கைன்னு சொன்னா, ஒன்னொன்னுக்கும் விதவிதமான சொற்களை பயன்படுத்துவது ஒரு மொழியினுடைய வளர்ச்சிக்கு அடையாளம், அதனுடைய வளத்துக்கு அடையாளம். அப்ப அந்த மொழியை எப்படி கவனிக்கணும், ஒரு பொருளை எப்படி ஊன்றி கவனிக்கணும். இப்ப தப்பாச்சி கதை சொன்னாரு. நீங்க ஒவ்வொன்றையும் வாசிக்கிற போது அதில் எவ்வளவு சுகம் இருக்கும்னு சொன்னாரு. நீ எல்லா இடத்துலையும் வாசிச்சு பார்த்தா அந்த அழகு தெரியும்னு சொன்னார். எங்கிட்ட ஒரு வேடிக்கையான குணம் உண்டு. கார்ல உட்காந்து போகும்போது கூட முன்னாடி ஆட்டோல ஏதாவது எழுதியிருப்பான் பாருங்க 2 வார்த்தை. கண்டிப்பா அதுல உலக இலக்கியத்தையே சில பேர் எழுதுவோம். 2 வரி எழுதியிருப்பான். நீங்க நினைச்சு 10 புத்தகத்தை எடுத்து தேடி படிக்க முடியாத 2 வரிய அதுக்குள்ள எழுதி வச்சிருப்பான். இன்னைக்கு நான் வரும்போது எனக்கு முன்னாடி ஒரு வண்டியில நீங்க இப்படி பேச போறீங்கன்னு எனக்கு தெரியாது. நான் அதை படிச்சுட்டு வர்றேன். 2 வரி, ஒரு வரி தான் எழுதியிருக்கிறான். ஒரு சொற்றொடர் எழுதியிருக்கிறான் பாருங்க. புரியாத பிரியம் பிரியும் போது புரியும். அன்பு இருக்கிறே நமக்கு தெரியாது சார். பிரியிற போதான் சார் தெரியும். ஐயோ நம்ம இவ்வளவு அன்பு வச்சிருந்துருக்கோமா அப்படிங்கிறது தெரியும். அதுக்கு எப்படி வார்த்தையை போட்டான் பாருங்க. புரியாத பிரியம் பிரியும் போது புரியும் அப்படின்னு எழுதியிருந்தா. நான் அந்த வார்த்தையை அப்படியே பார்த்து இந்த பாவி எவ்வளவு பெரிய காவியத்தையே 2 வரிக்குள்ள எழுதி போட்டிருக்கிறான் அப்படின்னு நினைச்சேன். பாருங்க, ஒரு ஆட்டோல பின்னால எழுதியிருக்கிறத படிச்சா கூட அதுல நாம தெரிந்து கொள்ள முடியாத எவ்வளவு பெரிய விஷயத்தை தெரிந்து கொள்ள முடியுது. வாசிக்கிறதுல அவ்வளவு பெரிய நன்மை இருக்கு. அது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும். இப்ப நான் ஒரு பகுதி சொன்னேன். இந்த மொழியில ஒவ்வொன்றுக்கும் குறித்து இவ்வளவு சொற்கள் இருக்கு அப்படின்னு சொன்னேன். இந்த சொல்லை பயன்படுத்துறோம் பாருங்க, அதை பத்தி மட்டும் தமிழ்ல எவ்வளவு சொல்லு இருக்கு. ஐயா தேவநாய பாவாணர் ஒரு புத்தகத்துல குறிப்பிடுறார். சொல்லுதல் அப்படிங்கிற அந்த விஷயத்தை பத்தி சொல்றதுக்கு மட்டுமே ஏறத்தாழ 40 சொற்கள் இருக்கின்றன அப்படின்னு ஒரு பட்டியல் போடுறார். இப்ப நான் பேசுறேன், பேச்சு அப்படிங்கிறோம், உரை அப்படிங்கிறோம், சொற்பொழிவு அப்படிங்கிறோம். இப்ப இதெல்லாம் தாண்டி பேசுவதற்கு எத்தனை சொற்கள் இருக்கிறதுன்னு பார்த்தா அவர் ஒரு பெரிய பட்டியல் போடுறார். அசைத்தல், அறைதல், இசைத்தல், இயம்புதல், உரைத்தல், உளறுதல். அதுவும் ஒன் டைப் ஆஃப் ஸ்பீச் தான். உளறுதல், எண்ணுதல், அதாவது என்று சொல்றான் பாருங்க. எண்ணுதல், ஓதுதல், கத்துதல், கரைதல், கழலுதல், கிளைத்தல், கிளத்துதல், குயிலுதல், குழறுதல், கூறுதல், சாற்றுதல், செப்புதல், நவிலுதல், நுவலுதல், நுகலுதல், நொடித்தல், பகர்தல், பறைதல், பண்ணுதல், பணுவுதல், புகழுதல், புலம்புதல், பேசுதல், பொழிதல், மாறுதல், மிழற்றுதல், மொழிதல், வளர்த்தல், விடுதல், விதத்தல், வில்லுதல், விளத்துதல், விளம்புதல். 40 வார்த்தை ஒரே விஷயத்துக்கு. ஆனா என்ன, ஒரே விஷயம் கிடையாது. ஏன்னா சொல்லுக்கு சொல் வித்தியாசம் இருக்கு. இப்போ நீ இதை கண்டிப்பா செய்யணும் அப்படின்னு நம்ம ஒண்ணு சொல்றோம் பாத்தீங்களா, அதுக்கு தான் இயம்புதல்னு பேரு. முரசு எம்பின முருடதிர்ந்தன. அப்புறம் கம்பராமாயணத்தை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா இயம்பினான் அரசன் என்றாள். உங்க அப்பா சொன்னார்னு சொல்லல, அரசர் உத்தரவு போட்டிருக்காருப்பா, ஜீவோ. அதுக்கு என்ன வார்த்தை போட்டா, இயம்பினான் அரசன் என்றாள். அப்போ முரசு இயம்பின, ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறதா இருந்தா முரசு ஒலிக்கிறத இயம்பினன்னு எழுதுற வழக்கம். தயரதர் சொன்னதை ராமனுக்கு கைகேயி பேசுகிற போது இயம்பினன் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறார். அப்ப அந்த சொல்லுக்குள்ள எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்கு. மிழற்றுதல்,
மிழற்றுதல்லாம் இருந்தா லவ் பண்றவனுக்கு மட்டும்தான் அது தெரியும். ஏன்னா காதல் ஆரம்பிக்கிற காலத்துல மிழற்றுவாங்க. அப்புறம் தான் சொல்லுவாங்க, ஏன் அப்படி கழுத மாதிரி கத்துறேன்பா. அது பிற்காலத்துல பரிணாமம். கிளி எப்படி கழுதியா மாறிச்சுங்கிறதுலாம் தெரியாது, ஆனா அந்த பரிணாமம் நிகழ்ந்தே தீரும். மிழற்றுதல் அப்படின்னா கிளி கொஞ்சுற மாதிரி, கிளி மிழற்றுகிற மாதிரி மிழற்றுவது. பண்ணுதல்னு சொல்லிருக்கு. அது என்ன பண்ணுதல்? சில பேர்ட்ட ஒரு வேடிக்கையான குணம் உண்டு. ஒரே விஷயத்தை 10 தடவை சொல்லுவாங்க. ஒரு விஷயம், கீரை வாங்கிட்டு வந்துருங்க, வேற எதுவும் வாங்கி தொலைக்காதீங்க, கீரை வாங்குங்க, கண்ட கடையிலும் போய் வாங்காதீங்க. அன்னைக்கு நான் கீரை வாங்கின பார்த்தீங்களா, அதே கடையில கீரை வாங்குங்க. நான் கீரை வாங்குங்க கீரை வாங்க 100 தடவை சொன்னாலும் நீங்க வேற வாங்கிட்டு வந்து நிக்காதீங்க, கீரை வாங்காம வராதீங்க. ஒரே விஷயம் தானே. ஒரு 10 தடவை அதையே திருப்பி திருப்பி சொல்லுவாங்க. அதுக்கு தமிழ் என்ன பேர்? பண்ணுதல். திருப்பி 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 சொல்றதுக்கு பண்ணுதல்னு பேர். என்ன ஒரு மொழி பாருங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒரு சொல் வச்சிருக்குமா? ஒன்னொன்னுக்கு ஒரு சொல் வச்சிருக்குமா? சொன்னா என்ன அர்த்தம்? இதை காட்டிலும் வளமான மொழி நீங்கள் எங்கு தேடினாலும் கிடைக்காது. ஒரு வார்த்தையை வைத்துக் கொண்டு எல்லாவற்றையும் சொல்லுவதற்கு பதிலாக எல்லா நிலைகளையும் துல்லியமாக சொல்லுவதற்குரிய சொற்களை ஏற்கனவே பெற்றெடுத்து வைத்திருக்கிற உயர்ந்த மொழி. பண்ணுதல், பகருதல். உரைத்தல்னா என்ன அர்த்தம்? அதாவது எதிரில் ஒருத்தட்ட சொல்லிக்கிட்டு அவருடைய ரியாக்ஷன் என்ன அப்படிங்கறத ஜட்ஜ் பண்ணிக்கிட்டே பேசுறதுதான் உரைத்தலாம். இது அவன் என்ன நினைக்கிறான், இதை ஏத்துக்கிறானா இல்லையா, இதை ஒத்துக்கிறானா ஒத்துக்கலையா, அப்படி அவனை பார்த்துக்கிட்டே பேசுறது, அவனுடைய அபிப்பிராயத்தை உள்வாங்கிக்கிட்டே அதை பேச ஆரம்பிக்கிறது, அது உரைத்தல். பொழிதல், அப்படியே மழை பொழிகிற மாதிரி விடாம அப்படியே சில பேருடைய பேச்சு அமைஞ்சிருக்கும், அதுக்கு பொழிதல் அப்படின்னு பேரு. ஒவ்வொன்றுக்குள்ள ஒரு அழுத்தமா சொல்றது, மென்மையா சொல்றது, அந்த வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து சொல்லுது. இப்படி சொல், அதை பயன்படுத்தி சொல்லுகிற சொற்களை பற்றி 40 சொற்கள் இருக்கிறது. ஐயா தேவநாய பாவாணர் அவர்கள் குறிப்பு எழுதுறாங்கன்னா, இந்த மொழி எவ்வளவு சிறப்புடைய ஒரு மொழி. இது ஒரு கோணத்துக்காக நான் சொன்னது, ஒரு பகுதி. அவங்க அதே புத்தகத்தில் தான் எழுதுறாங்க. இப்போ குதிரைன்னு நம்ம பொதுவா சொல்றோம், ஆனா புரவி, பாடலம், கோடகம், இவுளி, வன்னி, குதிரை, பரி, கந்துகம், 8 வகை குதிரை இருக்குன்னு 8 வகை குதிரைக்கு பேர் வச்சிருக்கிறார். புரவி, பாடலம், கோடகம், இவுளி, வன்னி, குதிரை, பரி, கந்துகம், 8 வகை குதிரைகள். அவற்றுடைய சிறப்பு லக்னத்தை பரஞ்சோதி முனிவர் திருவிளையாடல் புராணத்தில் எழுதுறாரு அப்படிங்கிற ஒரு குறிப்பு சொல்றாரு. அப்புறம் பாண்டிய மன்னன் பயன்படுத்தின குதிரை என்ன, சோழ மன்னன் பயன்படுத்தின குதிரை என்ன, சேர மன்னன் பயன்படுத்தின குதிரை என்ன. பாண்டிய மன்னன் பயன்படுத்தின குதிரை கனவட்டம், சோழ மன்னன் பயன்படுத்திய குதிரை கோரம், சேரன் குதிரை பாடலம், குறுநில மன்னர்கள் பயன்படுத்தக்கூடியது குதிரை கந்துகம். அவங்க பயன்படுத்தக்கூடிய குதிரைக்கு கந்துகம் அப்படின்னு பேரு. இன்னும் அதை தவிர உன்னி, கண்ணுகம், கலிமா, கிள்ளை, குந்தம், கூந்தல், கொக்கு, கொய்யுளை, கோடை, கோணம், துரங்கம், தூசி, பாய்மா, மா, மண்டிலம், பயமா முதலியன குதிரையின் பொது பெயர்கள். ஒரு குதிரைக்கு இவ்வளவு பேர் வச்சிருக்கிறானே. அப்போ எவ்வளவு இந்த மொழி செழித்து கொழித்த மொழி அப்படிங்கிறதுக்கு சொற்கள் எவ்வளவு அவைலபிள் இதுக்குள்ள. இந்த மொழியை வச்சு எல்லாத்தையும் சொல்ல முடியாதுன்னு சொல்றாங்க. இந்த மொழியை வச்சு எல்லாத்தையும் சொல்லிட முடியாது, பிற மொழிகளுடைய தயவு இல்லாம உதவி இல்லாம இந்த மொழி எதையும் வச்சு இந்த மொழியில சொல்லிட முடியாது அப்படின்னு. இந்த மொழியில சொல்ல முடியலன்னா இந்த உலகத்துல எந்த மொழியிலுமே சொல்ல முடியாது அப்படிங்கறதா உண்மையை ஒழிய இதுக்கு மேல என்னால சொல்ல முடியாது. இந்த மொழியில சொல்ல முடியலன்னா நீ வேற எந்த மொழியில சொல்ல முடியாது. அவ்வளவு சொற்கள் அவ்வளவு ஆழமாக கிளைத்து எழுந்திருக்கிற, வேர்விட்டு இருக்கிற, அந்த என்ன சொல்ல வந்திருக்கிறோமோ அதற்கான அந்த உயிர் தங்கி இருக்கக்கூடிய சொற்கள். ஒரு கட்டுரையில் எழுதியிருந்தேன், ஒவ்வொரு சொல்லும் ஒரு கருவுற்ற பெண்ணை போல. எப்படி ஒரு குழந்தைய தன்னுடைய கருவுல ஒரு தாய் தாங்கி இருக்கிறாளோ, ஒவ்வொரு சொல்லும் ஒரு கருவுற்ற பெண்ணை போல. ஏன் நீங்க ஒரு நிறை மாத கர்ப்பிணி, ஒரு 9 மாதம் இருக்கிறவங்க ஒரு பேருந்துல ஏறுறாங்க அப்படின்னா எவ்வளவு பேர் நம்ம உடனே எந்திரிப்போம், இடம் கொடுப்போம், அவங்க இடிச்சிடாம இருக்கணுமே அப்படின்னு கவலைப்படுவோம், அவங்க உட்காரட்டும் அப்படின்னு நினைப்போம், அவங்களுக்கு ஒன்றும் ஆயிடக்கூடாது அப்படின்னு நம்ம கவலைப்பட்டு ஏதாவது ஒரு கருத்து சொல்லுவோம், நல்லா உட்காருங்கம்மா, வசதியா உட்காருங்கம்மா அப்படின்னு. அப்போ ஒரு நிறை மாத கர்ப்பிணி, அதாவது 9 மாதம் நிறைவுற்று இருக்கிற ஒரு தாய், அவளிடத்துல எவ்வளவு கவனமா நடந்து கொள்ளுகிறோமோ அப்படி ஒவ்வொரு சொல்லிடத்திலும் நாம் கவனமாக நடந்து கொள்ள வேண்டியது முக்கியம். பல பேருக்கு தெரியல சார், சொற்களை எப்படி பயன்படுத்தணும் எப்படி பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது தெரியல. குறிப்பா வீடுகள்ல குழந்தைகளோடு பேசும்போது
கணவன் மனைவி உரையாடும் போது, நண்பர்களோடு பேசும்போது, தொகுதி பங்கீடு பத்தி பேசும்போது அந்த வார்த்தையில ரொம்ப கவனமா இருக்கும். உங்க யோக்கியதைக்கு இது போதாதான்னு கேட்டப்படாது. யார்கிட்டயாவது கேட்டீங்கன்னா வம்பா போயிடும். அப்ப என்ன கேட்கணும்? இன்னும் எவ்வளவோ, உங்களுக்கு எவ்வளவோ கொடுக்கணும், உண்மையில அவ்வளவுதான் கொடுத்தாதான் சரியா இருக்கும். எங்களுக்கு வசதி பத்தல, நம்ம என்ன பண்ண முடியும்? ஏதோ ஒரே விதமான அது ஐடியாவோட இருந்தோம்னா நம்ம சேர்ந்து வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. எப்படி சொற்களை போடணுமோ அப்படி போடணும். ஐயா, மொழி என்பதை எதுக்கு உண்டாச்சு தெரியுங்களா? மொழி என்பது எதுக்கு உண்டாச்சு? என் மனதில் என்ன இருக்கிறது என்பதை உங்களுக்கு பூரணமாக வெளிப்படுத்துவதற்கு தான் மொழி உண்டாச்சு. நான் என்ன நினைக்கிறேன் ஒரு விஷயத்துல அப்படிங்கறத என்ன முழுசா உங்களுக்கு வெளிப்படுத்துவதற்கு தான் மொழி உண்டாகிட்டு. ஆனா இன்னைக்கு மொழி எதுக்கு பயன்படுது தெரியுமா? நான் என்ன நினைக்கிறேங்கிறது எவனுக்கும் தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் மொழியையே மொத்தமா நம்ம பயன்படுத்துறோம். அதை எப்படி பயன்படுத்தினா நான் என்ன நினைக்கிறேங்கிறது யாருக்குமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி. இது காலத்தின் கட்டாயம். இதுக்கு என்ன அர்த்தம்? இதுக்கு என்ன அர்த்தம்? ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். அதுக்கு தகுந்த மாதிரி அந்த வார்த்தையை கரெக்டா இப்படி தேர்ந்தெடுத்து போடுவாங்க. அதுக்கு இப்படியும் அர்த்தம் சொல்ல முடியாது, அப்படியும் அர்த்தம் சொல்ல முடியாது, இவர் என்ன நினைக்கிறாருங்கிறது வெளியில் சொல்ல முடியாது. காலம் வரும்போது புரியும். இப்ப மனதுல என்ன இருக்கோ அதை வெளிப்படுத்துவதற்கு மொழி பயன்படல. மனதுல என்ன இருக்கோ அதை தெரியாம இருக்கிறதுக்கு மொழி பயன்படுது. ஆனா மொழியினுடைய நோக்கம் என்ன? உள்ள இருக்கிறத வெளியில விவரித்து சொல்லுவதற்காகத்தான் அது தோற்றுவிக்கப்பட்டது. இப்ப எதுக்கு இவ்வளவு வந்தேன்? எழுத்துல சொல் உருவாச்சு. ஆனா எழுத்தா இருக்கிற வரைக்கும் அதுக்கு இல்லாத ஒரு ஆற்றல், ஒரு பெரிய வீரியம் அல்லது அதுக்குள்ள இருக்கிற உயிராற்றல், எழுத்தா இல்லாத போது இருக்கிற இல்லாத அந்த அந்த எழுது ஆற்றல் சொல்லாகிற போது வந்து விடுகிறது. அதுதான் ஒவ்வொரு சொல்லும் ஒரு கருவுற்ற பெண்ணை போல அப்படிங்கிற அந்த எச்சரிக்கையோடு அந்த சொற்களை பயன்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கு. இப்ப வீட்டுல கணவன் மனைவி ரெண்டு பேரும் பேசுகிற போது கொஞ்சம் எச்சரிக்கையா சில சொற்களை கையாண்டா பிரச்சனை கிடையாது. வீட்டுக்குள்ள மன்னிச்சுக்கங்க, நம்ம எப்படி தேர்ந்தெடுத்து பயன்படுத்துவோம் தெரியுங்களா? எதை சொன்னா அவர் துடிப்பாரோ அதை சொல்லணும். எந்த சொல்ல நாம எடுத்தனமோ அதை, எதை சொன்னா அவருக்கு சரியான கோபம் வருமோ அந்த வார்த்தையை சொல்லணும். தேர்ந்தெடுத்து சொற்களை, ஆயுதங்களை தேர்ந்தெடுத்து பயன்படுத்துவதை போல் பிறரை காயப்படுத்துவதற்கு சொற்களை தேர்ந்தெடுத்து பயன்படுத்துகிறோம். அப்ப எப்படி உறவுகளை நம்மால நீடிக்க முடியும்? அப்ப உறவுகளை நீடிக்கணும்னா ஆயுதங்களை பயன்படுத்துவது போல் நாம் சொற்களை பயன்படுத்தக்கூடாது. மயிலிறகை வருடுவது போல சில சொற்களை தேர்ந்தெடுத்து பயன்படுத்த தெரியணும். சொல்லணும், அவங்களுக்கு அது புரியணும். ஆனா அதனால பகை விளைந்து விடக்கூடாது. இந்த சொல்ல நம்ம மாத்தி எப்படி சொல்லலாம் அப்படிங்கறத கொஞ்சம் யோசிக்கணும். நான் இதை ஒரு முறை ஒரு வகுப்பு எடுத்து சொல்லி கொண்டிருந்தேன். அப்போ ஒருத்தர் சொன்னாரு, அப்படிலாம் யோசிச்சா பேசவே முடியாது சார். எப்படி? அப்படிலாம் யோசிச்சா பேசவே முடியாது சார். அதுக்கு தான்ப்பா சொல்றேன். பல சமயத்துல பேசாம இருக்கிறது ரொம்ப உத்தமம். நீ பேசாதே, நான் நேரா சொன்னா நீ கோவிச்சுக்குவே. அதனால தான் யோசிச்சு பேசினா, யோசிச்சா பேச்சே வராது. இதை சொன்னா இப்படி எடுத்துக்கோங்களா, இதை சொன்னா இப்படி எடுத்துக்கோங்களா, இது சொல்லி முடிக்க போய் சேர்ந்துருவோம். நம்ம யோசிக்கணும். பல சண்டைகளை நிறுத்திடலாம். வீட்டுக்குள்ள உறவுகள்ல பல பேர் காயப்படாம நம்ம காப்பாத்திடலாம். இந்த சொல் பயன்படுத்தணுமா வேண்டாமா அப்படிங்கிறத தேர்ந்தெடுத்து நம்ம அந்த சொற்களை பயன்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இது ஒரு கோணம். ஏன் நான் சொற்களுக்கு எவ்வளவு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கிறேன் அப்படின்னா, கம்பராமாயணத்துல ஒரு வார்த்தை வரும். நான் இப்ப நான் போட்டிருக்க தலைப்பு அந்த வரியில அதுக்குள்ள வருது. எப்படி வருதுன்னு கேட்டீங்கன்னா, குகன் படையோட போவான். அப்போ தன் மனதில் இருக்கிற ஒரு கருத்தை சொல்லுவான். அதுக்கு கவிச்சக்கரவர்த்தி கம்பர் ஒரு வார்த்தை போடுவார். என்ன ராமன் தோழன் ஒரு வார்த்தை சொன்னான். தோழமை என்றவர் சொல்லிய சொல் ஒரு சொல் அன்றோ. என்ன தோழன்னு சொல்லிட்டான்பா, நான் அப்புறம் எப்படி நான் விட்டு கொடுக்க முடியும்? அந்த ராமனுக்காக நான் சாகாம இருக்க முடியுமா என்ன? தோழமை என்றவர் சொல்லிய சொல் ஒரு சொல் அன்றோ. ஏழமை வேடன் இறந்திலன் என்றனை ஏசாரோ. ஆழநீர் கங்கை ஆறு கடந்து இவர் போவாரோ. இந்த ஆத்த கடந்து அந்த பக்கம் போறதுக்கு நான் அனுமதிப்பேனா? ஏன் அனுமதிக்க மாட்டேன்? என்ன நண்பன்னு சொல்லிட்டான்பா. தோழமை என்றவர் சொல்லிய சொல் ஒரு சொல் அன்றோ. அப்போ ஒரு சொல் எவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. உங்களுக்கு படிச்ச கதை தான், நீங்க கேட்ட சம்பவம் தான். டால்ஸ்டாய் தெரு வழியா போயிட்டு இருக்கிறார். அப்போ அவர்கிட்ட யாரோ உதவி கேட்கறான், எனக்கு ஏதாவது இருந்தா கொடு அப்படின்னு. உடனே அவர் கோட்டு பாக்கெட்டுக்குள்ள கை விட்டு ஏதாவது காசு இருக்குமா அப்படிங்கிற எண்ணத்துல அப்படி கோட்டு பாக்கெட்டுக்குள்ள கை விட்டாரு. ஒன்னும் இல்லை, உள்ள எதுவுமே இல்லை. இப்படி பார்த்தா எதுவுமே இல்லை. இப்படி பார்த்துட்டு இல்லைன்னு உடனே அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எப்படி அவருக்கு இல்லைன்னு சொல்றது? சங்க இலக்கியத்தில் எழுதி வச்சான், ஈ என இரத்தல் எழுந்தன்று
கேட்கறது பெரிய கஷ்டம். அதை விட பெரிய கஷ்டம் என்னன்னா கேட்கிறவனுக்கு இல்லேன்னு சொல்றது அதை விட கஷ்டம். எவ்வளவு பெரிய வார்த்தை. ஈ என இறத்தல் இழிந்தன்று அதனது ஈயேன் என்னல் அதனினும் இழிந்தன்று. உண்மைதானே? மாடியில் ஒருத்தர் நின்றுகிட்டு இருக்கிறாரு, கீழே வந்து ஒரு ஏழை கேட்கிறான், ஐயா பசிக்குதியா ஏதாவது கொடுங்கோ அப்படின்னு. மேல இருந்து நம்ம ஐயா தர்மதுரை சொல்றாரு, என்ன சொல்றாரு? ஒன்னும் இல்லை. அவன் ஒரே ஒரு கேள்வி கேட்டான், அப்ப ஏன் மேல நிக்கிற? அப்ப நீ நம்ம சேர்ந்து வெளியில போலாம், கிடைக்கிறது ஆளுக்கு பாதியா பங்கிக்கலாம், இறங்கி வா. அப்புறம் என்ன ஜம்பு வேண்டிருக்கு மேல நின்றுட்டு இருக்கிற? இறங்கி வா. சொல்ல மாட்டானா? ஈயன இறத்தல் இழிந்தன்று அதனெதிர் ஈயன் என்னல் அதனினும் இழிந்தன்று. இல்லைன்னு எப்படி சொல்றது? ஒரு பண்பாடு உள்ள ஒருத்தனால இல்லைன்னு சொல்ல முடியாது சார். கோட் பாக்கெட்ல கையை விடுறாரு, இல்ல எப்படி இல்லைன்னு சொல்றது? அவருக்கு அப்படியே உடம்பெல்லாம் வேத்து போய் ஒரு வார்த்தை சொன்னாரு, சகோதரா சகோதரா இப்போது உனக்கு கொடுப்பதற்கு என்னிடத்தில் எதுவும் இல்லை, மன்னிக்க வேண்டும். அவன் கேட்கறது உதவி. சகோதரா உனக்கு கொடுப்பதற்கு இப்போது என்னிடத்தில் ஒன்றும் இல்லை, மன்னிக்க வேணும்னார். அவன் அடுத்த வார்த்தை சொன்னான், இதுவரை நான் பெற்ற யாசகங்களிலேயே பெரிய யாசகம் இதுதான். எல்லோரும் காசுதான் கொடுப்பார்கள், நீதான் உன்னையே எனக்கு சகோதரனாக கொடுத்திருக்கிறாய். இதை விட பெரிய யாசகத்தை இனிமேல் பெற முடியுமான்னா? தோழமை என்றவர் சொல்லிய சொல் ஒரு சொல் என்று. அந்த நிலையில இருக்கிறவங்க பார்த்து நீ எனக்கு தோழன்கிற வார்த்தையை சொல்லிட்டா அந்த ஒரு சொல் என்ன பாடுபடுத்துது? அப்ப நாம தேர்ந்தெடுத்து அப்படி சொற்களை பயன்படுத்துவது என்பது அவசியம்.